Hello friends, welcome to HVAC channel. My name is Ravi Shankar. இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தெரிஞ்சுக்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் நிறைய பேர் வந்து என்னோட வீடியோஸ் பார்க்காதவங்க நிறைய பேர் வந்து ஸ்டில் வந்து இந்த HVAC இதில் வந்து ட்ரைனிங் வந்து படிக்கணுமா, ட்ரைனிங் பண்ணணுமான்னு கேட்டுட்ருக்காங்க. ட்ரைனிங் வந்து சர்டிஃபிகேஷன் பண்ணணுமான்னு கேட்குறாங்க. ப்ளீஸ் தயவுசெய்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. HVAC ஃபீல்டில் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒன்று டிசைன் ஃபீல்டு இருக்கும், அதே மாதிரி ஆப்ரேஷனல் ஃபீல்டு ஒன்று இருக்கும். அதே மாதிரி ஃபார்மா சைடில் கோல்ட் ரூம்ஸ் இது எல்லாமே ஆப்ரேஷன்ஸ் தான். இந்த மாதிரி டிசைன் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் ரெண்டு இருக்குது. டிசைன் அப்படின்னும் போது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கோர்ஸ் படித்து அதில் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. டக்டிங் அப்படின்னா மெக்வே சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஹீட் லோட் கேல்குலேஷன்ஸ் பண்ணி சில்லரை வந்து டிசைன் பண்ணுறதுக்கு அவங்க வந்து ஹேப் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. மெக்வே வந்து டைகின் அவங்களுக்கு, ஹேப் அப்படின்றது வந்து கேரியர் அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் படித்து நீங்கள் டிசைன் ஃபேக்டர்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட் நல்ல இன்ஸ்டியூட் போய்ட்டு நீங்கள் கற்றுக்கிட்டு அப்புறமா வந்து ஏதாவது ஒரு கம்பெனியில் வந்து நீங்கள் வேலை செஞ்சு டிராஃப்டராக அதுக்கப்புறம் வந்து டிசைனராக அந்த மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சாஃப்ட்வேர் தெரியாமல் உள்ள போக முடியாது. பட் ஆப்ரேஷன் சைடு அப்படின்னும் போது நீங்கள் பில்டிங் மெயின்டெனன்ஸோ இல்லை யூட்டிலிட்டி மெயின்டெனன்ஸோ இல்லை HVAC ஃபார்மா மெயின்டெனன்ஸோ எங்கேயாவது போகிறீங்க, ஆப்ரேஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதுக்கெல்லாமே வந்து எங்கேயுமே வந்து கோர்ஸ் படிக்காதீங்க, தேவையே இல்லை. நார்மலாக வந்து இதெல்லாம் பை எக்ஸ்பீரியன்ஸ் தான் வரும். நீங்கள் ஏதாவது கம்பெனிஸ் போகிறீங்க, நீங்கள் அந்த ஃபீல்டு HVAC ஃபீல்டுக்குள்ளேயே போகணும், HVACக்குள்ளே நான் போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கோங்க. டிசைன் சைடு போக போகிறீங்களா, ஆப்ரேஷன் சைடு போக போகிறீங்களா? டிசைன் சைடு போனால் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கோர்ஸ் படிக்க வேண்டியது இருக்கும். இல்லை ஆப்ரேஷன் சைடு போனீங்கன்னா கோர்ஸே வேண்டாம். ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட்ஸ் கம்பெனியில் நீங்கள் வந்து வேலை செஞ்சீங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக இந்த யூட்டிலிட்டி ஆப்ரேஷன்ஸ், இந்த HVAC இதெல்லாம் வந்து அவங்க தான் மெயின்டைன் பண்ணுவாங்க, அதிகமாக ஆப்ரேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கம்பெனியில் போய்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 1 or 2 years or 3 years வந்து கான்ட்ராக்டில் நீங்கள் ஜாப் பண்ணிடுங்க. சேர்ந்துட்டு இதில் நீங்கள் வந்து தேர்ட் பார்ட்டியாக ஏதாவது ஒரு கம்பெனியில் பண்ணுங்கள். எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிக்கோங்க. நல்லா இன்டர்வியூக்கு நல்லா ப்ரிப்பேர் ஆகுங்க. அதுக்கப்புறம் வந்து டைரக்ட் ஸ்டாஃபாக பெரிய பெரிய கம்பெனிஸில் வந்து நீங்கள் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. HVAC இந்த யூட்டிலிட்டிஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி கான்ட்ராக்ட்ஸ் தான் அதிகமாக வந்து எடுத்துப்பாங்க. ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் தான் கொடுப்பாங்க எல்லா கம்பெனியும். சில கம்பெனி மட்டும்தான் அவங்களுடைய ரெகுலர் எம்ப்ளாயிஸை வச்சு மெயின்டைன் பண்ணுவாங்க. நிறைய கம்பெனிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி இந்த HVAC ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி கொடுத்துருவாங்க, ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த ஆப்ரேஷன் சைட் போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆப்ரேஷன் சைட்னு ஒன்றும் இல்லை, ஆப்ரேட்டர் மிஷினை ஆப்ரேட் பண்ணுறது, சில்லர் ஆப்ரேட் பண்ணுறது, AHUஸை மெயின்டைன் பண்ணுறது, ரூம் டெம்பரேச்சர்ஸை இந்த மாதிரி வந்து போகணுன்னா கண்டிப்பாக வந்து எந்த கோர்ஸுமே கிடையாது, பை எக்ஸ்பீரியன்ஸாக தான் நீங்கள் தான் வந்து கெயின் பண்ணணும் நாலேஜ். அதே டிசைன் சைடை போகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஏதாவது நல்லா ஒரு இன்ஸ்டியூட்டை பார்த்து நீங்கள் கோர்ஸ் வந்து சாஃப்ட்வேர் படிக்கிறது ரொம்ப 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 முக்கியம். சரிங்களா? ஐ திங்க் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டோன்ட் வேஸ்ட் மணி. சரிங்களா? அது மணி வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. எல்லாம் கோர்ஸ் ஃபீஸ்லாம் 15,000 20,000 நிறைய இருக்கும். வேஸ்ட் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் அங்கே எங்கேயுமே யூஸ் ஆகாது. டிசைன் ஃபீல்ட் போகணும்னு நினைக்கிங்கன்னா கண்டிப்பாக வந்து இதெல்லாம் படித்து தான் ஆகணும். சரிங்களா? ஐ திங்க் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.